ஸ்ரீமத் வால்மீகி ராமாயணம் சர்க்கம் 53. ராமன் சொல்றார், லக்ஷ்மணா, நாம தேசத்தை விட்டு வெளியில வந்து இருக்கிறதுல இதுதான் முதலாவது ராத்திரி. இன்னைக்கு சுமதிரர் நம்ம கூட இல்ல. அத நினைச்செல்லாம் நீ வருத்தப்படக்கூடாது. இன்னையில இருந்து நாம முழிச்சுண்டுதான் இருக்கணும். ஏன்னா சீதையை காப்பாற்றக்கூடிய பொறுப்பு நமக்கு இருக்கு இல்லையா? நாம புல்களாலும் இலைகளாலும் படுக்கைய போட்டுண்டு இந்த ராத்திரி எப்படியாவது இங்கே காலத்தை கழிப்போம் அப்படின்னு ஒரு உயர்ந்த படுக்கைகளில படுத்து தூங்கி பழக்கப்பட்ட ராமன் வெறும் தரையில இலைகளின் மேல படுத்துண்டு, லக்ஷ்மணா, இப்போ மகாராஜா தூக்கம் வராம துக்கத்தால ரொம்ப கஷ்டப்பட்டு இருப்பார். ஆனா கைகேயி சகல ஆசைகளும் நிறைவேறி ஆனந்தத்தை அனுபவிச்சுட்டு இருப்பா. ராஜ்யம் பரதனுக்கு ஸ்திரமா கிடைக்கணும் அப்படிங்கறதுக்காக ஒரு சமயம் நம்ம அப்பாவை கொன்னாலும் கொன்னுடுவோம். கைகேய பரதன் நிந்தனை பண்ணின போது அவனை ராமன் கண்டிச்சார். ஆனா ராமன் இப்போ அப்படி பேசுறது கொஞ்சம் ஆச்சரியமான விஷயம்தான். தெய்வமே அவளுடைய மனசை மாத்தியது அப்படின்னு சொல்லி லக்ஷ்மணனுக்கு உபதேசம் பண்றார். கைகேயனுடைய விவாக காலத்துல அவளுக்கு பிறக்கக்கூடிய குழந்தைக்குத்தான் ராஜ்யம் கிடைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு இவ ஒத்துண்டா அப்படிங்கிறதும் அது தனக்கு தெரியும் அப்படின்னு கூட ராமன் சொல்றார். இத பத்தி மறுபடியும் 107வது சர்க்கத்துல கூட சொல்றார். ஆனா இப்போ இப்படி பேசுறார். இப்போ தசரதர் அனாத, மிகவும் வயசானவர், காமத்திற்கு வசப்பட்டவர், கைகே இடத்துல மாட்டிக்கிட்டு இருக்கார். நானும் பக்கத்துல இப்போ இல்ல. ஐயோ பாவம், என்ன செய்ய போறாரோ? எனக்கு நேர்ந்த கஷ்டத்தையும் தர்மார்த்தங்களையும் அலட்சியம் செய்து காமத்தை மட்டுமே விசேஷமாக நமது பிதா நாடி இருக்கார். அதை நினைச்சு பார்த்தா தர்மம் அர்த்தம் என்ற புருஷார்த்தங்களை காட்டிலும் காமம்தான் மேலானதோ அப்படின்னு எனக்கு தோணுறது. நமது பிதா பண்ணினத்தை பாரு. ஒருவன் எத்தனைதான் மூடனாக இருந்தாலும் ஒரு ஸ்திரீயை சந்தோஷப்படுத்த தன் இஷ்டப்படி நடக்கும் புத்திரனை காட்டுக்கு துரத்துவானா? பரதன் தன் பாரியையுடன் தனதானியங்களால் நிறைந்த கோசல ராஜ்யத்தை ஏத்துண்டு சுகமாக ஏக சக்கராதிபதியாக ஆளப்போறான். தசரதர் இன்னும் எத்தனை நாளைக்கு இருக்க போறார்? நானோ காட்டுக்கு வந்துட்டேன். அப்போ இந்த பெரிய ராஜ்யத்துக்கு அவன் ஒருத்தந்தானே அதிபதி. தர்மத்தையும் அர்த்தத்தையும் கைவிட்டு எவன் காமத்தையே நாடுகிறானோ அவன் நமது பிதாவை போல துக்கத்தை தான் அனுபவிப்பான். தசரதரை கொல்வதற்கும் என்னை காட்டுக்கு துரத்துவதற்கும் பரதனுக்கு ராஜ்யம் கிடைப்பதற்குமே கைகேயி வந்து சேர்ந்திருக்கா அப்படின்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்ற. புதிதாக ஐஸ்வர்யமும் அதிகாரமும் கிடைத்த கொழுப்பால் அவள் புத்தி கெட்டு போய் இப்போ கௌசல்யையும் சுமுதிரையையும் உபதிரவிக்க ஆரம்பிச்சுடுவா. கௌசல்யை எனக்கு அம்மா. அதனால என் மூலமாக அவ கஷ்டப்படுறது நியாயமான விஷயம்தான். ஆனா சுமத்ரா அப்படி கஷ்டப்படுறதுல என்ன நியாயம் இருக்கு? அதனால பொழுது விடிஞ்ச உடனே நீ கொஞ்சம் கூட தாமதிக்காம இப்படியே உடனே கிளம்பி அயோத்திக்கு போ. நாம இன்னும் ரொம்ப தூரத்துக்கு வந்துடல. நானும் சீதையும் மட்டும் தண்டகாரண்யத்துக்கு போறோம். கௌசல்யைக்கு நீயாவது அவகிட்ட இருந்தா கொஞ்சம் ஆதரவாய் இருக்கும். கைகேயி என்ன வேணுமானாலும் செய்வா. இது ஹீனமான காரியம், லோகத்தார் வெறுப்பார்கள், இது அநியாயம் அப்படின்னு எல்லாம் அவ நினைக்க மாட்டா. கௌசல்யை பூர்வ ஜென்மத்துல தாய்களையும் பிள்ளைகளையும் அக்கிரமமாக பிரிச்சிருக்கணும். இல்லாட்டா தன் புத்திரனை விட்டு பிரிந்து இப்படி கஷ்டப்படுறதுக்கு என்ன நியாயம் இருக்கு? என்னை புத்திரனாக அடைய எத்தனையோ கஷ்டப்பட்டா. கஷ்டப்பட்டு என்னை வளர்க்கவும் பண்ணினா. மாதா பிதாக்கள் புத்திரர்களை பெறுவதனுடைய பிரயோஜனம் தங்களுக்கு வயதான காலத்துல சக்தி குறையும் போது பணிவிடை செய்வதை தவிர வேறு என்ன இருக்க போறது? அப்படி சிரமப்பட்டதனுடைய பயனை அடைய வேண்டிய அந்த காலத்துல அவளுக்கு அதுவும் கிடைக்காம போச்சு. என்ன ஜென்மம்டா இது? லோகத்தில் யாரும் என்னை போன்ற பிள்ளையை பெறக்கூடாது. லக்ஷ்மணா, என்னை பெற்று வளர்த்த தாய்க்கு நான் செய்யும் உபகாரம் என்ன தெரியுமா? முடிவில்லாத பெரும் துக்கத்தை அவளுக்கு தந்தது மட்டும்தான். இப்படிப்பட்ட ஒரு புத்திரன் புறக்காட்டாதான் என்ன குறைஞ்சு போக போறது? லக்ஷ்மணா, நமது அரண்மனையில் கௌசல்யை வளர்த்து வந்த
சாரிகை என்ற ஒரு பட்சியை நீ பார்த்திருக்கையா? அது தன் பக்கத்தில் உள்ள கிளிய பார்த்து உன் ஜென்ம சத்ருவான பூனையின் காலை கொத்து அப்படின்னு அது சொல்லிண்டே இருக்குமா. அதை கேட்டு கௌசல்யை ரொம்ப சந்தோஷப்படுவலாம். அறிவில்லாத அந்த பிராணியால் என் தாய்க்கு கிடைக்கக்கூடிய அந்த சந்தோஷத்தை கூட நான் தர முடியலையே. கௌசல்யின் சத்ருவினுடைய காலை கடி அப்படின்னு அது சொல்லும். என்னை அதைவிட எவ்வளவோ கஷ்டப்பட்டுதான் அவ வளர்த்தா. சத்ருக்கள் அவளை உபதிரவிக்கும் போது அதை தடுக்க ஒரு வார்த்தை கூட நான் சொல்ல முடியாம போச்சே. அல்ப பாக்கியத்தை உடையவளும் புத்திரன் இருந்தும் இல்லாதவளும் துக்கத்தால் வாடியவளுமான கௌசல்யைக்கு நான் பிள்ளையாக பிறந்து அவளுக்கு என்ன பிரயோஜனம்? சோக சாகரத்துல மூழ்கி கரை காணாமல் அவள் தவிப்பதை தவிர வேறு எதுவுமே இல்ல. எனக்கு கோபம் வந்தால் நான் ஒருவனே என் பானங்களால் இந்த ராஜ்யத்தையோ அல்லது இந்த பூமியையோ தனியாகவே ஜெயித்து வசப்படுத்த முடியாதா என்ன? ஆனால் நான் இப்பொழுது என் வீரியத்தை பிரயோகித்தால் அவசியம் அது தர்மத்திற்கு விரோதமாகிவிடும். ராமன் தர்மத்தை விட்டுட்டு அதர்மத்தை கை கொண்டான் அப்படின்னு சொல்ற லோப அபவாதத்திற்கும் இறந்த பிறகு பரலோகம் கிடைக்காது என்ற பயத்திற்கும் கட்டுப்பட்டுத்தானே நான் சும்மா இருந்தேன். இல்லாவிட்டால் இந்த க்ஷணமே எனக்கு அபிஷேகம் நடக்காதா என்று பலவிதமாக அந்த மனுஷ்ய சஞ்சாரம் இல்லாத காட்டுல ராமன் தனியாக புலம்பிக் கொண்டு கண்ணீர் பெருக மௌனமாயிருந்தார். ஜுவாலை அணைந்த நெருப்பை போல அலைகள் ஓய்ந்த சமுத்திரத்தை போல ராமன் சொல்லி முடித்த பிறகு லக்ஷ்மணன் அவரை சமாதானம் பண்ண நினைக்கிறான். அண்ணா, நீங்கள் அயோத்தியை விட்டு வந்த பிறகு அயோத்தியை சந்திரன் இல்லாத ராத்திரியை போல பார்க்க விகாரமா இருக்கும்னு சொல்லணுமா? தாங்கள் இப்படி துயரப்படுவது கொஞ்சம் கூட சரியில்லையே. இதனால சீதைக்கும் எனக்கும் துக்கம்தான் வருது. சகல லோகங்களுக்கும் எப்பொழுதும் ஆனந்தத்தை கொடுக்கின்றவர் என்ற பெயரையும் சுபாவத்தையும் தாங்கள் பெற்றிருக்க தங்களுக்காக மற்றவர்கள் துக்கப்படலாமா? ஜலத்துல வசிக்கும் மீனை அதற்கு பிராணாதாரமான ஜலத்திலேருந்து வெளியே தூக்கி போட்டுட்டா அது பழைக்குமா? அப்படி நானும் சீதையும் தங்களை விட்டு ஒரு நிமிஷம் கூட பிழைத்திருக்க மாட்டோம். விடியற்காலையில் அயோத்தியைக்கு திரும்பிப்போ என்று தாங்கள் சொன்னதற்கு இதுதான் என்னுடைய பதில். தாங்கள் என்னுடன் இல்லாமல் தசரதர், சத்ருகுணன், சுமித்ரை ஆகியோரையாவது சொர்க்கத்தையாவது பார்ப்பதற்கும் எனக்கு கொஞ்சமும் இஷ்டமில்லை அப்படின்னு சொல்லி லக்ஷ்மணன் சொல்றார். அதாவது யாரையும் எனக்கு பார்க்கணுங்கிற ஆசை எனக்கு இல்ல, நான் உங்க பக்கத்துல இருக்கிறதுக்கு மட்டும்தான் ஆசைப்படுறேன் அப்படின்னு சொல்றார். பிறகு அவள்லாம் அந்த ஆழ மரத்தடியில படுக்கைய போட்டுண்டு படுத்துக்கிறா. லக்ஷ்மணன் இப்படி மனசுல இருக்கிறத ஒழிக்காம சொல்றத கேட்டு ராமனுக்கு 14 வருஷங்களும் லக்ஷ்மணனோட காட்டுல இருந்து வசித்து கொண்டு தபசுகளினுடைய தர்மத்தை அனுஷ்டிக்கணும் அப்படின்னு நிச்சயம் பண்ணிக்கிறார். மனுஷ சஞ்சாரம் இல்லாத அந்த இருட்டுல குரூரமான ஜந்துக்களின் நடுவிலே இருந்தாலும் அந்த மகா பலசாலிகள் கொஞ்சம் கூட பயப்படல. அந்த இரவை அங்கே அவ கழிக்கிறா அப்படின்னு சொல்லி இந்த அத்தியாயத்தை முடிக்கிறார். ராமன் தசரதரை பத்தி இப்படி பேசுறதும் ராஜ்யத்துல தனக்கு இருக்கக்கூடிய ஆசையை வெளிப்படுத்துறதும் அவர் முன்னாடி சொன்ன பல வார்த்தைகளுக்கு ஒத்து போற மாதிரி இல்லதான். இது லக்ஷ்மணனை பரீட்சை பண்றதுக்காக சொன்ன வார்த்தைகள் அப்படின்னு ஒருத்தர் இதுக்கு ஒரு விளக்கம் சொல்லியிருக்கார். இருந்தாலும் கூட அப்படி நினைச்சுக்க முடியல. ஏன்னா வால்மீகி ராமனை பத்தி வர்ணிக்கும் போது கேவலம் எந்த தோஷமும் இல்லாத சுத்த பரபிரம்ம ஸ்வரூபம் அப்படின்னு சொல்லி வர்ணிக்கல. ஒரு மனுஷன் லோக விஷயத்துல எப்படி நடந்துப்பான் அப்படிங்கறத ராமன் நடத்தி காட்டுறார். ஈஸ்வரனாகவே நடந்திருந்தா ராமாயண கதையே இருக்காதே. யுத்த காண்டத்துல ராமனே கூட இத பத்தி சொல்றார் அப்படின்னு சொல்லி சொல்றார். சோ இப்படி லக்ஷ்மணனுடைய மனசுல என்ன இருக்கு அப்படிங்கறது தெரிஞ்சுக்கிறதுக்காக ராமன் இப்படி பேசினார்னு ஒரு பக்கம் சொன்னாலும், ராமன் பகவானாக இருந்து எதையும் நடத்தல, ஒரு மனுஷனாகத்தான் நடத்துறான். மனுஷனா இருந்தா என்னெல்லாம் நினைப்பானோ அதே மாதிரி ராமன் நினைச்சார் அப்படின்னு சொல்லி இந்த அத்தியாயத்தை முடிக்கிறார். இதை தொடர்ந்து 54வது அத்தியாயத்தை
அடுத்த ஆடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ.